பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். நமது இந்தியாவிலேயே தினந்தோறும் பெரிய விபத்துக்கள், திடீர் என்று யாரும் நினைக்காத அளவுக்கு திடீர் என்று உயிரிழப்புகள், பெரிய பொருள் சேதம் போன்ற பல்வேறு விபத்துகள் ஏற்படுத்தும் இந்த தொப்பூர் மலைப்பகுதியான இந்த சாலை இன்று இந்தியாவுடைய பாரத பிரதமருடைய அவர்கள் காணொளி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சென்னையில் இதனுடைய நிகழ்ச்சி நடைபெறுவதாக நேற்று இதனுடைய இயக்குனர் என்னிடம் வந்து தகவல் கொடுத்து, சட்டமன்ற உறுப்பினர் தாங்கள் கட்டாயம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரில் வருகிறது அழைப்பு விடுத்தார். அதன் அடிப்படையில் இன்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. தமிழக முதல்வர் தருமபுரி வந்த காரணத்தினால், அதனால் இந்த நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து இன்று அனைத்து மக்களுக்கும் சிறிய பூசை செய்து இனிப்பு கொடுத்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம். இதனுடைய பாதிப்பு இந்த 4 வழிச்சாலை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்து தொடர்ந்து விபத்துக்கள். கடந்த முறை இந்த தொகுதியுடைய மக்களவை எம்பியா இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அன்றைய மத்திய அரசாங்கம் 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் முடிக்கப்பட்டு, ஆனால் பணி ஆணை மட்டும் வழங்கப்படாமல் அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு தேர்தல் மாறிவிட்டது. அதனுடைய பணி அப்படியே அந்த டெண்டர் முடிச்சு கேன்சல் செஞ்சுட்டாங்க. இந்த சாலை 6 வழிச்சாலை அமைக்கும் பொழுது இதை செய்து கொள்ளலாம் என்று அந்த பணி அன்று விடுபட்டுள்ளது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் பல்வேறு மக்கள் பிரதி எடுத்தார்கள். இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இதனுடைய பாதிப்பு, ஏனால் இதிலிருந்து 2 கிலோமீட்டர் வீட்டில் தான் என்னுடைய வீடு உள்ளது. இதனுடைய பாதிப்பு தினந்தோறும் 20-30 ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அதனுடைய பிரதிபலிப்பு. அதனால் நம்மளால் எவ்வளவு செய்ய முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்தேன். உடன் நமது எல்என்டி நகாயினுடைய எல்என்டி அலுவலர்கள், நகாய் பிடி எல்லாம் உடன் வந்தாங்க. தொடர்ந்து வலியுறுத்தி முதல் கட்டமாக சேலத்தில் நகாய் பிடி சென்று ஒரு மனு கொடுத்து அவர்களை இங்கு நேரடியாக அழைத்து வந்து திட்ட மதிப்பீடு தயார்படுவதற்கு ஒரு பெரிய பிளான் செய்ய வேண்டும் என்று கூறி கடிதம் கொடுத்தேன். பிறகு சென்னையில் போயிட்டு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக சபாநாயகர் கவன ஈர்ப்பு கொடுத்தேன். இது மத்திய அரசாங்கம், முழுமையான மத்திய அரசாங்கத்தின் பணி என்பதனால் கவனம் மட்டும்தான் மாநில அரசு கவனத்தை ஈர்த்தேன். அதன் பிறகு சென்னையில் உள்ள ஜெனரல் ரீஜனல் மேனேஜர் நேரடியாக சென்று கிண்டியில் உள்ள அவர் அலுவலகத்தில் நான் நேரடியாக சென்று இந்த கணவாயை பற்றி, இதனுடைய விபத்துகளை பற்றி நேரடியாக மனு கொடுத்து எடுத்து சொன்னேன். அன்றைய ரீஜனல் ஆர்ஜிஎம் கண்டிப்பாக இதை நாங்கள் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணி செய்வோம் என்று உறுதியளித்தார். அதனுடைய போட்டோஸ், காப்பி நகல் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் தெரிவித்தேன். அதன் பிறகு இந்த திட்ட மதிப்பை தயாரிப்பதாக நமது நகாய் பிடி அவர்கள் வருகை தந்தார். வருகை தந்தபோது இங்க வனத்துறை அனுமதி இல்லை, உள்ள திட்ட மதிப்பை தயார் பண்ணதுக்கு உள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க. அன்றைய டிஎஃப்ஐ தொடர்பு கொண்டு அனுமதி கொடுங்க என்ற 1 வாரம் அனுமதி எடுத்தார்கள். அங்க தபால் பேப்பர் கட்டி இதே இடத்தில் வந்து பிடி, நகாய் பிடி மற்றும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி மதுரையிலிருந்து பிரைவேட் ஏஜென்சி மூலம் அந்த திட்ட மதிப்பு தயார் இது ஆரம்பிக்கப்பட்டது. பூசை ஆரம்பிக்கும். அதனுடைய பத்திரிகை அன்றைய பத்திரிகையில் வந்தது. இதே இடத்தில் தான் பூசை செய்து அந்த மதிப்பீடு தயாரிக்கும் பணி பிடி உள்பட உள்ளவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து காலதாமதம், பல்வேறு குளறுபடிகள். இந்த திட்டம் இப்படி அமைக்கலாமா, அப்படி அமைக்கலாம், பல்வேறு காரணங்கள் அந்த நிறுவனத்தில் இருந்தது. கடந்த ஜூன் மாதம் நாங்கள் டெல்லி சென்று 4 எம்எல்ஏக்கள் நேரடியாக மாண்புமிகு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் நேரடியாக சென்று எங்களுடைய முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவிடம் இது மாதிரி நாங்கள் டெல்லி செல்கிறோம் நிறைவேற்றப்படும் என்று அவர் கடிதமும் அனுப்பினார். மத்திய அமைச்சர் எங்களுக்கு இதில் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று. அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு பல்வேறு அதற்கு பிறகு நிறைய விபத்துகள் ஏற்பட்டு இன்றைய நிலைமையில் மாண்புமிகு மத்திய நிதின் சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு நிதி கட்கரி அவர்களுக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல்
மாண்புமிகு இதை துவக்கிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை இன்னும் தோராயமாக ஒரு 2-3 ஆண்டுகள் முழுமையாக முடிவதற்கு ஆகும் என்று கூறுகிறார்கள். அதற்குள் விபத்துகள் இன்னும் ஏற்படாமல், விபத்தில்லாமல் அந்த சாலை அமைப்பதற்காக இங்குள்ள மாவட்ட நிர்வாகமும் இது எடுத்த டெண்டர் எடுத்த மத்திய பிரதேச சேர்ந்த அந்த நிறுவனமும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.